சார் ரொம்ப சிம்பிள் சார். ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு வந்து 2021 சார். 2021 வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஆப்ல வந்து லான்ச் பண்ணி பீப்பிளை கேதர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2021 ஜூலை 1 ஆரம்பிச்சோம். டிசம்பர் மாசம் 2021 26ஆம் தேதி 1 லேக் பீப்புள் கிராஸ் பண்ணோம். 2022 ஜூன் மாசம் வந்து 5 லேக் கிராஸ் பண்ணோம். 2020 டிசம்பர் மாசம் வந்து 10 லேக் கிராஸ் பண்ணோம். 24 ஜூலை 1ஆம் தேதி 50 லேக் கிராஸ் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல் ஸ்டோன். இந்த கேப் பாத்தீங்கன்னா புரியும். ஒரு நாள் ஏவரேஜ் எத்தனை உள்ள வர்றாங்க என்னங்கிறது கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம். ஓகேங்களா? எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசுற மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை பத்தி யாருமே என்கிட்ட கேட்காம அவங்களா வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான சேம் டைம் வந்து மகிழ்ச்சியான உண்மை. ஏன்னா எப்படியா பேசுறாங்களே அப்படிங்கறதா அடுத்த விஷயம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், இப்ப விளம்பரம் பார்த்தா காசுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா? விளம்பரம் பார்த்தா காசு. ஆனா ஆமா, யாருக்கு? நடிச்ச நடிகருக்கு, நடிச்ச விளையாட்டு வீரருக்கு கோடிக்கணக்குல ₹1 ₹2 கிடையாது. அதை காமிக்கிற டிவி சேனலுக்கு லட்சக்கணக்குல ₹10 ₹20 கிடையாது. செகண்டுக்கு ₹10 காசு உண்டா இல்லீங்களா? ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தரது யாருன்னா அதை பாக்குற மக்கள் தான். ஆனா அதை பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது. அவன் மாசமான ₹200 வந்து கேபிள் டிவி கொடுத்து பாத்துட்டு இருக்கான். ரீசார்ஜ் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான். உண்மை இல்லீங்களா? சொல்றோம் அவங்க தான் பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பார்க்க மாட்டாங்க? ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா? அப்படி நம்ம யோசிச்சுதான் ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறதுக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த 100% சிஸ்டத்துல 5% 10% சொல்லிட்டு 1 by 1 வெளியே சொல்லி இது வரைக்கும் 30% தான் ரீச் பண்ணிருக்காங்க. என்ன பண்றேங்கிறதுவே இன்னும் என்னுடைய செயல் திட்டத்துல முழுமையான விஷயத்தை இன்னும் வெளியே சொல்ல. ஏன் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பிச்சு 2021 அன்னைக்கு யாருமே எந்த யூடியூபரும் கேட்கல, எந்த பொதுநலவாதி எனக்கு கேள்வி கேட்கல. புரியுதுங்களா? ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுக்கலாம், இப்படி சொல்றீங்க எப்படி கொடுப்பேன்னு கேட்டுருக்கலாம். அப்படியே நான் டெவலப் பண்ணி 2023 மார்ச் வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்கல. கூடுதலா என்ன அப்படின்னா 2023 மார்ச்ல அது பிரச்சனை எனக்கு ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு தான் ப்ராடக்ட் லான்ச் பண்றேன். புரியுதுங்களா? அது வரை 2 ப்ராடக்ட் தாங்க, ஃபேஸ் கேர் பேக்கும் ஆயுர்வேத கேப்சூல் மட்டும் தான் எங்கிட்ட இருக்கே ஒழிய அது வரை எந்த ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணல. பட் நான் டே ஒன்லயே லான்ச் பண்றது திட்டம் கேட்டுதான் ஆப்ல பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து அதுல வந்து ப்ராடக்ட் வேலை ஒண்ணு இருக்கும். அது எதுக்காக வச்சிருக்கிறேன்? ப்ராடக்ட் தரக்கு தான் வச்சிருப்பேன் நானு. ஆல்ரெடி எனக்கு டே ஒன்லயே ஆப்ல இருக்கு. பட் அதுக்கான டைம் வந்து சார் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு மிஷின் வந்துச்சு. லட்சக்கணக்கில் ப்ரொடக்ஷன் பண்ணல வெளியிருக்குள்ள. ஆனா விக்கிறதுக்கு மிஷின் கிடையாது, மனுஷன் தான் வாங்கணும். அப்படிதாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கேதர் பண்ணி கட்டமைச்சிட்டு தான் ப்ராடக்ட் கொண்டு வரணும். அப்பதான் நம்ம ஸ்டோர் வரும், இமீடியட்டா வந்து பிசினஸ் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லாஸ், அப்புறம் பிரேக் ஈவன், அப்புறம் ப்ராஃபிட்டும் போது நீங்க லாஸ்ல எல்லாம் பண்ணி வர்றதுக்கெல்லாம் மக்கள் தயாரா இல்ல. ரிஸ்க் அதிகம். ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் ஈவன் இருக்கணும், இமீடியட்டா ப்ராடக்ட் ப்ராஃபிட்டா மாறணும்னு சொல்லும் போது கஸ்டமர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் ஆப் மூலியமா ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கு 60 லட்சம் பேர் எங்க மெம்பரு ஆன் ரெக்கார்டு பிளே ஸ்டோர்ல 50 லட்சம் பேர் சொல்லி வந்தாச்சு. 50 lakhs பீப்புள் சொல்லி பிளே ஸ்டோர்லயே இருக்கு.